ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசியான துலாம் ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகத்துக்கு போறாரு. அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இது போல விஷயங்கள் ஏற்பட்டு இருந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே தடங்கள், தாமதம், இது போல விஷயமும் ஏற்பட்டு இருந்திருக்கும். அதாவது குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு சில தடங்கள், தாமதம் ஏற்படுறதோ இல்லைன்னா உங்களுக்கும் உங்களுடைய பசங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது, ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, இது போல சூழ்நிலையும் ஏற்பட்டு இருந்திருக்கும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரிவு நிலை, இது போல சூழ்நிலையும் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவகத்துக்கு போனாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, கடன் பிரச்சனைகள் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு டைம் சூப்பரா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கடகராசி, அடுத்தது மூணாவதா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு தான் பாத்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா ஒரு பாவ கிரகம் 6, 8, 12 அமர்ந்தாலும் சரி, இல்ல 6, 8, 12ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் நற்பலன்கள் அதிகமா செய்யும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அப்படி இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு 4, 5ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவகத்துக்கு இப்ப போறாப்ல மார்ச் 29ஆம் தேதி. அதாவது உங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதுல இருக்கிறாங்க அப்படின்னா திருமண செலவுகள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்படும். இல்ல பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க படிப்புக்காக கொஞ்சம் கூடுதலா செலவு பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் தடங்கள், தாமதமா ஏற்பட்டு இருந்திருந்தாலும், மன உளைச்சலா உங்களுக்கு இருந்திருந்தாலும், இனி வரக்கூடிய காலகட்டங்கள், அதாவது இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல குடும்பத்துல ஒற்றுமை நிலவக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது, ஒரு சில பிரிவு நிலை வர்றது, ஒரு சில மன உளைச்சலாவே இந்த குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல வருமானம் இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அதனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமா அமையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். அப்படி இருக்கும்போது சனீஸ்வரர் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 3வது பார்வையா ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆயுள் சம்பந்தமான பயம் உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். கடின உழைப்பு உங்களுக்கு இருக்கும். அந்த உழைப்பு மூலமான நல்ல வருமானத்தை கொடுப்பாரு சனீஸ்வரர். அதன் மூலமான ஒரு பேரு புகழும் கிடைக்கும். அதன் மூலமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது நிலுவையில ரொம்ப நாளா ஒரு கோர்ட்ல வழக்கு இருக்கு, அது எப்பதான் முடியும் அப்படின்னு நீங்க ரொம்ப அவளா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வழக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும். அதே போன்று உங்கள்கிட்ட காசு பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடினவங்க கூட இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அவங்களா வாலண்டியா உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வர வேண்டிய காசு உங்களுக்கு வரும். நிலுவையில உள்ள காசு பணங்கள் கூட உங்களுக்கு வர்றது, இல்ல ஒரு வீட்டு பிரச்சனை, ஒரு இட பிரச்சனை, இது ரொம்ப நாள் பிரச்சனை அது உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தொலைதூர பயணங்கள் ஏற்படுறது, அது தொலைதூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது பொதுவா வெளிநாடு செல்ல நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு செல்றதுக்கு சிறப்பான வாய்ப்பு அதிகமா உருவாகும். அதனால பூர்வீக இடத்தை விட்டு வெளியில போகக்கூடிய சூழல் அதிக நபர்களுக்கு இப்போதைக்கு இருக்கு. இந்த 12ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கறதால பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் கெடும், கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அப்பப்போ ஒரு சில மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அது இரவு நேர பயணத்தை பாத்தீங்கன்னா அதிகமா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை அதிகமாக ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தொலைதூர பயணங்கள் போது உங்களுடைய உடைமைகளை பார்த்து கவனமா நிதானமா எடுத்து செல்றது ரொம்ப நல்லது. அங்க 8ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்கறதால ஒரு சில அசிங்கம், அவமானங்கள், கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் அப்பப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால பார்த்து நீங்க நிதானமா கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க சரியா நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, சுப விரிய செலவுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும்.
அதாவது கல்யாணமாக இருந்தாலும் சரி, இல்ல வீடு கட்டி குடிபெயரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இல்ல அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அதிகமா இருக்கும். இந்த சனீஸ்வரர் கொடுக்கறத நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொற்காலமா மாறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழில் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டு இருந்திருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, தொழில் விரிவுபடுத்த முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தொழில் நல்லா விரிவுபடுத்துவீங்க, தொழில் அமோகமா செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதே போல அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அரசு பணிக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில அரசு பணியில வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது ஒரு உயர் பதவி, தலைமை பதவியில போய் உட்காரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பல நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சம்பள உயர்வோ பதவி உயர்வோ பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். முயற்சி பண்ணுங்க. அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கு. முயற்சி பண்ணுங்க. அதே போன்று கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழல் உங்களுக்கு படிப்படியா ஏற்படும். கடன் பிரச்சனைகள் இருக்காது, வம்பு வழக்குகள் இருக்காது, ஒரு சில அசிங்கம் அவமானம் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அப்படி இருக்கும்போது அடுத்ததாக சனீஸ்வரருடைய 10வது பார்வை ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதால உங்களுடைய முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படும். அந்த பின்னடைவு ஏற்பட்டாலும் அதன் மூலமான ஒரு சில அனுபவங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நீங்க செய்த தவறை திருத்தி மீண்டும் நீங்க வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். அதாவது நீங்க வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணாலும் சரி, இல்ல படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணாலும் சரி, நீங்க எதற்காக முயற்சி பண்ணாலும் பாத்தீங்கன்னா ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் கடைசியில பாத்தீங்கன்னா இறுதியில நீங்க வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய சகோதரஸ்தானத்துக்கும் ஒரு சில மன உளைச்சல் வர்றது, ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றது, ஒரு சில பிரிவு நிலை வர்றது, இது போல சூழ்நிலையும் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று புத்திர பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று வாடகை வீட்டிலே தான் நான் இருக்கிறேன், சொந்த வீடு பக்கம் நான் எப்பதான் போறது அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் நீங்க சொந்த வீடு போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதே போல பல நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் வீடு வாசல் அமையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று காதலர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு சில கசப்பா உங்களுக்கு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் பாத்தீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் காதல் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது காதலித்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிட துறையாக இருந்தாலும் சரி, இல்ல நான் ஷேர் மார்க்கெட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், கமிஷன் மூலமான ஒரு சில தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே உங்களுக்கு ஏறுமுகம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கும், குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும், சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அதே போன்று கலைத்துறையோ மீடியா துறையோ சினிமா துறையோ இல்ல ஜவுளி கடை அடகு கடை ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், இல்ல நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கும், நல்ல உயர்வு நிலை ஏற்படும், சந்தோஷமான வாழ்க்கை முறை அமையறதுக்கு சிறப்பாவே உங்களுக்கு இருக்கு. அதே போன்று இரும்பு சம்பந்தமான மண் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல அங்க பணிபுரியக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும், அதற்கு ஏற்ற வருமானம் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். விவசாய பணிகள் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துல சாதிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த காலத்தை விட இந்த காலகட்டத்தில் நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல லாபம் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது கடந்த காலத்துல வாங்கின கடனை கூட இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும், கடன் குறையக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே உங்களுக்கு இருக்கு. சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சிருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமோகமா இருக்கும். பிசினஸை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே போன்று அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்யக்கூடிய கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்ல லாரி டிரைவர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடன் சுமை குறையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். கடனை பொறுத்த வரைக்கும் படிப்படியா குறைச்சிடுவீங்க, உங்களுக்கு லாபத்தை நோக்கி நீங்க செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் கூட கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓ நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.